ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய செய்தி கேட்க போகிற நம் யாவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள் அல்லது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தபோது அவர் கேட்ட சில கேள்விகள், இதை குறித்து இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 2 வாரங்களாய் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலுமாய் கூட இயேசு கிறிஸ்து சொன்ன, உயிர்த்தெழுந்து வந்த இயேசு கிறிஸ்து சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். இயேசு உயிர்த்த பிற்பாடு தம்முடைய அப்போஸ்தலர்கள் சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து முதலாவதாக சொன்ன ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. இன்றைய சூழ்நிலையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. பயம் என்பது ஆதி முதற்கொண்டு மனிதனை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பயம் தேவனால் கொடுக்கப்பட்டது கிடையாது. எப்பொழுது மனிதன் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்குள்ளே பயம் வந்தது என்று பார்க்கிறோம். அதனால்தான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் ஞானமும் தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பயமானது தேவனிடத்திலிருந்து வரவில்லை, அது பிசாசினால் உண்டானது. ஆனாலும் கூட தேவனாய் கர்த்தர் வேதத்திலே மனிதனை பார்த்து அதிகமாய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. வேதத்தில் 365 முறை இந்த பயப்படாது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு வருடத்திலே நமக்கு 365 நாட்கள் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. மனிதன் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். மனிதனை குறித்தான பயம் இருக்கிறது, வியாதியை குறித்துதான பயம் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்தான பயம் இருக்கிறது. சிலருக்கு பிசாசை குறித்து, மந்திர தந்திர காரியங்களை குறித்து பயம் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு இருக்க வேண்டிய உண்மையான பயம் தேவ பயம். தேவ பயம் விட்டுட்டு எல்லா பயமும் மனிதனுக்கு இருக்கிறது. இந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். யாராச்சும் சொந்த பந்தங்கள் யாராச்சும் வந்தா கூட இதுக்கு பயம், எங்க அவங்க மூலமா கொரோனா வியாதி வந்துருமோ, ஏதாச்சும் வியாதியை கொண்டு வந்துருவாங்களோ, இல்ல வேற யாருன்னா பார்க்க போனா கூட நமக்கு பயம். வீட்டிலே அடைப்பட்டு இருக்கிறோம். நல்லதுதான் அது வந்துட்டு. இன்னைக்கு வியாதியை குறித்து பயம், வருகிற மனிதர்களை குறித்து நமக்கு பயம் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்து பயம். இன்றைக்கு அநேகரை அதிகமாய் பிடித்திருக்கிற ஒரு பெரிய பயம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அது எதிர்காலத்தை குறித்து பயம். வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, எப்படி நாங்கள் நாட்களை கடத்த போக போகிறோம், எப்படி நாங்கள் சாப்பிட போக போறோம், எப்படி எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறது, எப்படி நாங்கள் வாடகை கட்டுவோம், எப்படி நாங்கள் வாங்கியிருக்கிற கடனுக்கு இஎம்ஐ கட்டுவோம், எப்படி சொல்ற அநேக காரியங்களை குறித்து நாம் இந்த நாட்களிலே பயந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், பயப்படாதிருங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆசுவாதமான, ஒரு மங்களகரமான, ஒரு ஆசுவாதமான வார்த்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, இந்த பயந்த சூழ்நிலை இருக்கிற நம்ம பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமம் இம்மானுவேல் என்று பார்க்கிறோம். அவர் நான் இம்மானுவேலான தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமா அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா என்று பார்க்கிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பார். அப்படியே வேதவசனத்தில் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி, ஒருவேளை பயந்த சூழலில் நாம் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலுமாய் கூட நம்மை பலப்படுத்தி நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த நாட்களிலே இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் கடல் வழியாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் போகிற அந்த கப்பல் படகு முழுகிற அளவுக்கு தண்ணீர் வந்து மோதி அடித்தது. பயங்கரமான பிர்கால் என்று சொல்வார்கள், புயல் காற்று, சூறாவளி காற்று அவர்களை அடித்தது, பெருங்காற்று அவர்கள் மீது வீசியது. அந்த படகு தண்ணீரால் நிரம்பத்தக்கதாய் அவள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி பயந்து கூக்குரலிடுவதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய பயங்களை நீக்கி காற்றையும் கடலையும் அமர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி, கர்த்தர் எல்லா பயங்களுக்கும் நீக்கி நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். எல்லா பயங்கள் தேவனாய் கர்த்தர் நம்ம விட்டு எடுத்து போடும்படியாய் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வார். அன்றைக்கு சீஷர்களை அப்போஸ்தலரை பயத்திலிருந்து திடப்படுத்தி பலப்படுத்தின ஆண்டவர் இந்த நாளிலே கூட உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆஸ்வதிப்பாராக. இரண்டாவது காரியம், ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனத்துல வாசிக்கும் போது, லூக்கா சுவார்ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಾಕ್ಯ ನಾವು ಓದುವಾಗ, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்து இவைகளை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சீடர்கள் என்ன யோசிச்சாங்க? இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, அவர் உயிர் தெரிஞ்சார் சொல்றாங்க, நம்புற மாதிரி இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது, பல காரியங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாங்க. ஸ்திரீகளுக்கு இயேசுசாமி தென்பட்டாரு, எம்மாவிற்கு போன அந்த சீடர்களுக்கு இயேசுசாமி அவர்களுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அநேக காரியங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சிந்தனை எல்லாம் என்னன்னாக்கா, நம்முடைய எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை யோசித்து யோசித்து இன்னைக்கு அநேகருக்கு சரியா தூக்கம் இல்லை, சரியா சாப்பிட முடியல, நிம்மதியா உட்கார முடியல. அப்படி இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு ஆசுவாதமான காரியம் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பாதிக்கக்கூடிய, சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும். இயேசு அந்த ஸ்திரீக்கு சுகத்தை கொடுக்கும் போது சமாதானத்தோடு போய் என்று சொன்னார். தீவிரவாத பிடித்திருந்த அந்த வியாதி பிடித்திருந்த அந்த மனிதன், அவன் வந்தபோது அவன் பாவத்தினால் அந்த வியாதி வந்தது, ஆண்டவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு கூட போய் என்று சொல்றார். வியாதி சமாதானத்தை பாதிக்கிறது, பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிறதா இருக்கிறது. துக்கம் துயரமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிறது என்று பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம வருத்தத்தோடு துக்கத்தோடு சமாதானம் இல்லாது இருப்போம் என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் தாமே நிச்சயமாய் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல என்று சொன்னார். தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் நிச்சயமா உங்களுடைய இருதயங்களிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய வீடுகளிலும் தேவ சமாதானம் நிச்சயமாய் கடந்து வரும். இந்த உலகம் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. எந்த ஒரு அதிகாரியோ எந்த ஒரு ஆட்சியாளர்களோ நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்
9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதானமான 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு என்று சொல்லி, அப்படியாய் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அதான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவதூதர்கள் எழும்பி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய ஆண்டவர் அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் நமக்கு ஆறுதலாய் சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்வாதமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னால், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். 3வது காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கேட்டார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி. வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்ட அருமையான ஒரு கேள்வியை பார்க்கிறோம். அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இயேசு கிறிஸ்து எங்க அவரோடு இருந்த சீடர்களை பார்த்து அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி. உங்கள் இருதயத்திலே சந்தேகம் எழும்புகிறது என்ன என்று கேட்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் கலங்குகிறாய்? எதற்காக கலங்குகிறாய்? உன் இருதயத்திலே சந்தேகம் ஏற்படுகிறது எதற்கு என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி வந்தபோது, செங்கடல் அருகே அவர்கள் வந்தபோது 2 பக்கமும் செங்குத்தான மலைகள், முன்பாக செங்கடல் சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. எல்லாரும் கலங்கி மோசேயிடத்தில், மோசே, எகிப்து தேசத்தில் கல்லர் இல்லையா என்று சொல்லி இந்த வனாந்தரத்தை கொன்று போகும்படியா எங்களை கொண்டு வந்து சொல்லி எல்லாம் கலங்கி வேதனைப்பட்டு அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை கூட நம்முடைய தேவனாய கர்த்தர் செங்கடல் வழி அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். 2 புறமும் செங்குத்தான மலைகள், முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக பார்வோனுடைய சேனை, 4 பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, தப்பிக்கிறதுக்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அங்கு ஒரு செங்கடல் வழியாய் ஒரு வழியை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஏன் கலங்குகிறீங்க? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலை பார்த்து கலங்காதீங்க. ஏன் நீங்க கலங்குகிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்ட ஆண்டவர், உங்கள் இருதயங்கள்ல சந்தேகம் எழும்புகிறது என்ன என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். அதுதான் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்துல விசுவாசமா இருங்க, பிதாவினிடத்துல விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி. ஏன் சந்தேகப்படுறீங்க? என்னிடத்துல விசுவாசமா இருங்க. நம்முடைய ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர், வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்தவர். இறைச்சி கேட்டார்கள், காடையை கொடுத்தார். தண்ணீரை கேட்டார்கள், கண்மலிருந்து தண்ணீர் அவர் போகிற இடமெல்லாம் ஆறு போல ஓடி வரும்படியா செய்தவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் நாளை கேட்கிறாரு, ஏன் கலங்குற? ஏன் உங்களுடைய இதயத்தில் சந்தேகம் உண்டாகிறது என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்துல சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமா இருங்க, பிதாவினிடத்துல விசுவாசமா இருங்க. அந்த ஆண்டவரை நோக்கி நாம் விசுவாசமா இருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கலங்குகிறாய் என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41, 42வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. அப்படியாய் இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம கலங்கி கொண்டிருக்கிறோம். நம் கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வேணுமென்னா நம்முடைய வேதனையை கூட்டிக் கொள்ளலாம், நம்முடைய பிரஷரை
ரத்த கொதிப்போன அதிகப்படுத்திக் கொள்ளலாம். டென்ஷன் ஆகி எந்த பிரச்சனையும் தீர போறது கிடையாது. ஆண்டவர் சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளார் என்று சொல்லி, இந்த நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் விழுந்திருக்கும், தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார். இந்த ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி. அப்படியாய் தேவனாய் கர்த்தரே, அதனால நாம எல்லா கலக்கங்களையும் விட்டு ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். அடுத்த 4வது காரியம், ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்ட 4வது ஒரு ஆஸ்வாதமான காரியம், ஜீவனுள்ள ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இங்க இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி. இன்னைக்கு நாம் எதற்காக நாம் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். கண்ணீரை பார்த்து காணாதவரை போல இருக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று சொல்லி சங்கீதத்தை பார்க்கிறோம். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் தேவ சமூகத்திலே கணக்கு உண்டு என்று பார்க்கிறோம். அழுகிற உங்களை பார்த்து, வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு உங்களை இருக்கிற பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறீங்க? அன்றைக்கு ஆகார் வனாந்தரத்திலே, அவர் சூர் வனாந்தரத்தில் அவர் அழுதாள் என்று பார்க்கிறோம். தன் மகன் மரிக்கிறது எப்படி நான் காணக்கூடும், ஐயோ மரிக்கிறத சொல்லி கண்ணீரோடு இருந்த அந்த நேரத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வந்து அவருடைய கண் முன்னாடி ஒரு துறவை அங்கே காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, அன்னாள் தேவாலயத்தில் கடந்து போய் அவள் ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். அவருடைய வேதனையில் நீங்கி அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாய் இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஏலி தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருடைய கண்ணீரை மாற்றினார் என்று பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு, நான் ஏன் ஆண்டவர் நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு ஜெபம் பண்ணின போது அவருடைய கண்ணீரை பார்த்து 15 வருடங்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாயினூர் விதவை ஒரே மகனை பறி கொடுத்து விட்டு கண்ணீரோடு அழுத போது பாடியை தொட்டு சுகமாக்கினவர். தனக்கு இருந்த ஒரே சகோதரன் லாசரை இழந்துவிட்டு மார்த்தாலும் மரியாளும் அவர்கள் கண்ணீரோடு மார்பிலும் வயிற்றும் அடித்துக் கொண்டு அழுததை பார்த்த ஆண்டவர் அவர்களுக்காய் கண்ணீர் விட்டவர். மீண்டுமாய் அவருடைய சகோதரனை உயிரோடு எழுப்பி கொடுத்தவர். எவரின் வீட்டிலே தன்னுடைய சிறு மகளை பலி அங்கே இறந்தாள் என்று சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டது வீட்டிலே இயேசு, அழாதீர்கள், மகள் தூங்குகிறார் என்று சொல்லி அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தவர். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் மேல நீங்கள் விசுவாசமா இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து, வியாதியை குறித்து நம்ம கண்ணீர் விடுகிறோம், வறுமையை நினைத்து கண்ணீர் விடுகிறோம், வேதனை நினைத்து, தனிமை நினைத்து அநேக காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி. நீ அழுகிறதுனால ஒரு பலனும் கிடையாது. நீங்க யாரை தேடுறீங்க, ஆண்டவர் நீங்க தேடுறீங்களா? வாசிக்கலாம். அடுத்ததாய் கூட இதே யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லி, யாரை தேடுகிறாய் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது காரியம், இன்றைக்கு நாம் யாரை தேடிக் கொண்டிருக்கிறோம்? யாராச்சும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்களா? யாராச்சும் நமக்கு ஒரு ரேஷன் வாங்கி கொடுக்க மாட்டார்களா? இல்ல ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு பேர் நம் கண்ணீரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர், ஒரு ஜீவனுள்ள வார்த்தையாய், உயிருள்ள வார்த்தையை உங்களை பார்த்து கேட்கிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி. சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னவர் தேடும்படியாய் சொல்லுகிறார். நம் கர்த்தரை உண்மையாய் உற்சாகமா நாம் தேடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். சங்கீதக்காரன் 121 சங்கீதத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று பார்க்கிறோம். கர்த்தரை உண்மையாய் நாம் நோக்கி பார்க்கும் போது, உண்மையாய் தேடும் போது கர்த்தர் நமக்கு ஒத்தாசைகளை, உதவிகளை தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அனுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, உம்மை தேடுகிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம். உண்மையாய் கர்த்தரை நாம் தேடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்க்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் மாற்றுவார். 2 நாளாகமம் புத்தகம் 20வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யோசபாத்துக்கு ஒரு நெருக்கடி வந்த போது, அவர்கள் யோசபாத் ராஜாவும் அவருடைய ஜனங்களும் பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரும் கர்த்தரை தேடின போது கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீக்கி அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் தேவனாய் கர்த்தர் அந்த யூதேயா தேசத்தை விடுவித்த ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நம்முடைய தேசத்தை விடுவிப்பார், நம்முடைய பட்டணத்தை விடுவிப்பார், நம்முடைய மாநிலத்தை விடுவிப்பார். நம் கர்த்தரை உண்மையாய் தேடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாய் ஆண்டவர் 6வதாய் கேட்கிற ஒரு கேள்வி, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அது சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்வாதமான ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்று பார்க்கும்போது, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்லுகிறார், அவிவிசுவாசியாயிராதே விசுவாசியாயிரு என்று சொல்லி. இயேசு உயிரோடு வந்தார் என்று சொன்ன அந்த காரியத்தை மற்ற அப்போஸ்தலர்களும் சீடர்களும் தோமாக்கு சொன்ன போது தோமா நம்பவில்லை. மீண்டுமாய் அடுத்த வாரம் இயேசுசாமி வந்தார், வந்து சொல்றாரு, அவருடைய விலாவையும் கைகளையும் காண்பித்து, வா என்னுடைய கையில் உன்னுடைய விரலை போடு, என்னுடைய விலாவில் உன்னுடைய கையை போடு என்று சொன்ன போது அவனை பார்த்து தோமா சொல்றாரு, அவிவிசுவாசியாயிராதே விசுவாசியாயிரு என்று சொல்லி. இந்த நாட்களிலே நாம் அவிவிசுவாசியா இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று சொல்லி. இந்த நாட்களில் 10 இல்ல, பக்தியும் பறந்து போயிடும். நம்முடைய தேவைகளை பார்த்து நம்ம பக்தியை விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அவிவிசுவாசியாயிராதே விசுவாசியாயிரு. தேவனிடத்தில் விசுவாசத்தோடு தேடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஆபிரகாம் 99 வயதிலும் அவன் விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி அவன் நம்பி இருந்தான். 100 வயதிலே அவன் தன்னுடைய கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் விசுவாசத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தை தேவ நீதியாய் எண்ணினார் என்று பார்க்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லா விசுவாசிகள், நம்முடைய பிழைப்பு எங்க இருக்கிறது? ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது. யோபு தன்னுடைய சொல்லுகிறார், யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் அவர் செய்கிறவர். அவர் என்ன உயிரோடு என்று கண்களால் நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, பலவீனங்களுக்குள்ள நாம் போனாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் விசுவாசத்துல வல்லவர்களாய் இருக்க வேண்டும். யோபு மோசமான வியாதிக்குள்ளாய், பலவீனங்களுக்குள்ளாய் கடந்து போன போதும், நான் கர்த்தருடைய சொந்த கண்களால பார்ப்பேன், அந்நிய கண்களை என்னுடைய கண்களை பார்ப்பேன் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தான். கர்த்தர் மீண்டுமாய் அவனுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான பலனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் போது ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று பார்க்கிறோம். விசுவாசம் என்பது என்ன என்று பார்க்கும் போது, அது நம்பப்படுகின்ற உறுதி என்று பார்க்கிறோம்.
காணப்படாத நிச்சயம். ஒருவேளை நாம் நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க நம்புங்க, கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தனுடைய தேவையை சந்திப்பார். கர்த்தரை போஷிப்பார். கர்த்தர் எனக்கு தேவையான பலனை கொடுப்பார் என்று நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார். விசுவாசத்தோடு இருக்கும் தேவன் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். அடுத்து 7வது காரியம் நாம் வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7வது காரியத்தை வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5-6 வசனத்துல வாசிக்கும் போது, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது அதிகாரம் 5-6 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இங்க இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லி. இந்த நாட்களிலே என்னை யாரும் விசாரிக்கவில்லை, யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, பிள்ளைகளே, சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா என்று சொல்லி. ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு பஞ்ச காலத்திலே சாரிபாத்துடைய விதவையும் அவருடைய பிள்ளையோட குடும்பத்தையும் போஷித்தவர். பஞ்ச காலத்திலே எலியாவை காகங்களை கொண்டு தேவ தூதரை கொண்டு போஷித்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். உங்களை போஷிக்கிறதுக்கு அவர் இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தவர். 7 அப்பம் சில மீன்களை கொண்டு 4000 பேருக்கு மேலானவர்களை போஷித்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீங்க விசுவாசமா இருங்க. ஏன் கலங்குறீங்க? ஏன் அழுவுறீங்க? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் வருகிறது என்ன? என்னிடத்துல விசுவாசமா இருங்க, நான் உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து 8வதாய் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்று பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்த சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் யெகோவா ஷம்மா, நம்ம கூடவே இருக்கிறவர். அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இதோ சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த பஞ்ச காலத்திலே, இந்த கஷ்ட காலத்திலே, இந்த லாக்டவுன் காலத்திலே, அடைபட்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நிச்சயமா நம்மளை போஷிப்பார், நிச்சயமாய் நம்மளை பாதுகாப்பார், நிச்சயமாய் நமக்கு சுகத்தை கொடுப்பார், நிச்சயமாய் நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஒருவர் நீங்க கலங்காதீங்க. அதான் நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. ஏசாயா 41:10 வாசித்தோம், என் நீதியின் வலது கருத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கருத்தினாலே நம்மை தாங்குவார். நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே சீடர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை கையை விட்டுட மாட்டார், நம்மளை விட்டு விலகி விட மாட்டாரு, நம்மளை திக்கற்றல விட மாட்டார். கர்த்தர் ஏதாகிலும் நிச்சயமாய் நமக்கு ஒரு ஒத்தாசைய உதவி செய்வார். ஏன்னா தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய கரல் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறோம் என்று பார்க்கிறோம்.
எபிரேயர் 13:5 வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் என்றென்றைக்கு உங்களை கைவிட மாட்டார் என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் என்று பார்க்கிறோம். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று சொல்லி ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. அஞ்ஞானிகள் அதை நாடி தேடுகிறார்கள். இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உங்கள் பரமபிதா அறிந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடும் போது மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் நிச்சயமா அவர் நம்மளை குறித்து அவர் கவலை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆகாரத்தை குறித்து, நம் உடுத்த வேண்டிய குறித்து, நம் உறைவிடத்தை குறித்து, நம்முடைய சுகத்தை குறித்து, விடுதலை குறித்து அவர் கவலை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது நாம் தேவனை நோக்கி நாம் தேடுவோம். உண்மையாக அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சேர்த்து கொடுக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாய் 9வது காரியம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன மங்களகரமான வார்த்தை, ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 21, 22 வசனத்துல வாசிக்கும் போது, அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நீ என்னை பின்பற்றி வா. அதாவது பேதுரு எப்படி மரிப்பார் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசனமா சொன்னார். உடனே யோவான் கூட இருந்த யோவானை காண்பித்து சொல்றாரு, இவருடைய காரியம் என்ன என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நான் வருகிறவர்களாம் உயிரோடு இருக்கும், அது என்னுடைய விருப்பம், உன் காரியத்தினே நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி என்றால் இந்த நாட்கள்ல மற்ற காரியங்கள்லாம் விட்டுட்டு, எதையோ யோசிக்கிறதை விட்டுட்டு கர்த்தரை நம்ம பின்பற்றி நடப்போம். ஆண்டவருடைய அவருடைய அடிஸ்தோடுகளை பின்பற்றுவோம். இயேசு தன்னுடைய உபத்திரவத்திலே, தன்னுடைய கஷ்டத்திலே, வேதனை நாட்களிலே அவர் அதிகமாய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல போய் அவருடைய பாடுபடுகிற நாட்களில், பாடுபடுக்கு முன்பான நாட்களில் மிகவும் அதிகமாய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் அவருடைய அடிசூழலை பின்பற்றி இந்த கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, பிரச்சனை இருந்த இந்த சூழ்நிலை அதிகமாய் நம்ம ஆண்டவரை தேடுவோம், அதிகமாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதிகமாய் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். அவருடைய அடிசூழலை பின்பற்றி வரும்படியாய் அவர் முன்மாதிரி நமக்கு வைத்து போயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் அப்படியாய் இந்த உபத்திரவ நாட்களில், இந்த கஷ்ட நாட்களில், பாடுகிற நாட்களில் அதிகமாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அதிசயங்கள் அற்புதங்களை செய்வார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்தவர். நம்ம இந்த கடைசி நாட்களிலும் கூட நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 34 நம்ம வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து பார்க்கிறோம். சங்கீதம் 34 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி. அதே சங்கீதத்தில் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். நம்ம அவரை பின்பற்றி நம்ம நடக்கும் போது, அவர் காண்பிக்கிற வழியில் நாம் நடக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். கடைசியாய் 10வது ஆண்டவர் சொன்ன ஒரு மங்களகரமான, ஒரு ஆஸ்வாதமான, ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கும் போது அவருடைய வாழ்க என்று அவர்களை வாழ்த்தி அவர்களை ஆஸ்வதித்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு அங்கே கடந்து சென்று கூடியிருந்த சீடர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலும், லூக்கா சுவிசேஷம் 9-10 அதிகாரத்திலும் நம்ம வாசிக்கும் போது, ஒரு வீடுக்கு நீங்கள் கடந்து போகும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொல்லி கொடுத்த, தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்து வந்த போது எல்லாரும் மரண பயத்திலும் திகிரிலும் வேதனையில் இருந்து அவளை பார்த்து நீங்கள் வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்துறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல கூட அநேக காரியங்களை குறித்து கலங்கி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு பலவீனப்பட்டு சோர்வில் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் அந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறார், நீங்க வாழ்க என்று வாழ்த்துகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் நம்ம வாழ்ந்திருக்கும்படி செய்கிறவர். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 26-28 வசனத்துல வாசிக்கும் போது, மனுஷனை உண்டாக்கி அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியாது செய்து கர்த்தர் அவனை வாழ்த்தி
அவனை ஆஸ்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் நம்மளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் பரமேறி போகும்போது கூட தம்முடைய சீடர்களை 2 கரங்களை உயர்த்தவர்களை வாழ்த்தி ஆஸ்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்று நாட்களில் கூட 3 யோவான் 1 அதிகாரம் 2 வசனத்திலே பரிசுத்த அவர் இப்படியாய் சொல்லுகிறார், என் சகோதரனே, என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொல்லி அப்படியே மற்றவர்களை வாழ்த்துங்கள் என்று சொன்னவர், வாழ்த்தியவர் இன்றைக்கு நம்மளை வாழ்த்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை வாழ்ந்திருக்கும்படியாய் செய்கிறவர். ஏனென்றால் என்னாகமம் 23 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். 24:1 அப்படியாய் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறது அவருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை நாட்களை கூடி வரும்போது, முக்கியமான ஆசரிப்பு நாட்கள் வரும்போது மோசேயிடத்தில் கர்த்தர் சொன்னார், இப்படியாய் சொல்லி நீர் அவளை ஆஸ்வதியும் என்று சொல்லி. என்னாகமம் 6 அதிகாரம் 24 26 வரைக்கும் வசனங்களை வாசிக்கும் போது அங்கு சொல்ல, கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை காக்க கடவர் என்று சொல்லி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை காக்க கடவர் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஆஸ்வதித்த கூறி அவளை வாழ்த்துவதை பார்க்கிறோம். அடுத்ததாய் கர்த்தர் உங்களை காக்க கடவர், தம்முடைய முக பிரசனத்தினாலே உங்களுடைய மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உங்களுடைய முக பிரசனத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொல்லி, அப்படியாய் கர்த்தர் இப்படியாய் நம்மளை ஆஸ்வதிக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து நம்மை காக்கட்டும். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதி காக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய முக பிரசனத்தினாலே நமக்கு கிருபையாய் நம்மளே அவருடைய பிரசனமாக்கி நம்மளே கிருபையாய் இருக்கட்டும். அவருடைய முக பிரசனத்தை நம்ம பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டட கடகவர் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். கர்த்தர் நம்மளை காக்கட்டும், நம்ம மேல கிருபையா இருக்கட்டும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். அப்படியாய் தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதமான மங்களகரமான வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் இங்க 10 காரியங்களை குறித்து பார்த்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாட்கள்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தை, பயப்படாது இருங்க. 2வது காரியம், உங்களுக்கு சமாதானமா இருங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார். 3வது, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொன்னார். 4வது, ஏன் அழுகிறீர்கள். 5வது சொன்னார், யாரை தேடுகிறீர்கள். 6வது சொன்னார், என்னிடத்துல விசுவாசமாயிருங்க. 7வது சொன்னார், புசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகிலும் உண்டா என்று சொல்லி. 8வது சொன்னார், சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். 9வது சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், 10வது சொன்னீங்க வாழுங்க என்று சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இந்த 10 ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நமக்கு கொடுத்து கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லோருமாய் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீங்க பேசின அந்த மங்களகரமான வார்த்தையில நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தையை நினைவு கூறுகிறோம். அப்பா, பயத்தோட பார்த்து ஆண்டவரை பயப்படாதீர்கள் என்று சொன்னவர் ஆண்டவரை. ஆமன் தகப்பன் ஆண்டவரை சமாதானம் இல்லாதவர்களை பார்த்து சமாதானமா இருங்க சொல்லி, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி உங்களுடைய சமாதானத்தை கொடுத்தவர். இந்த நாட்கள் எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லா பயங்களையும் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா கலக்கங்களையும் வேதனைகளையும் துயரங்களையும் மாற்றுவீராகப்பா. அழுகையிலும் கண்ணீருடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று ஆகாருடைய கண்ணீர் துடைத்தவர், தகப்பன் அன்னாருடைய கண்ணீரை துடைத்தவர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை கர்த்தருக்கு துடைப்பீராகப்பா. அப்படியாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரை தேடுகிறீர்கள் என்று சொன்னவர் ஆண்டவரே, அவன் உண்மை உண்மையாய் தேடும்படியா ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தர் ஆண்டவரை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுகிற சொல்லுகிற ஆண்டவரே, அப்படியாய் தேடி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். விசுவாசமாய் இருங்க, அவன் அவிசுவாசியா இராது என்று சொல்ற ஆண்டவரே. இந்த நாட்கள் உண்மையே நாங்கள் பிடித்துக் கொள்ள, விசுவாசத்தை உறுதியாவை பிடித்துக் கொள்ள கர்த்தரை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உங்கள் இருதயங்கள் கலங்குகிற இடத்துல விசுவாசமா இருக்க சொல்ற ஆண்டவரே, உண்மையே விசுவாசத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள கர்த்தரை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் அதிகமாக எங்களோடு இருப்பிறாக
ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி எங்களை நடத்துங்கப்பா. எங்களுக்கு தேவையான புசிக்கிற ஆகாரத்தை கொடுத்து எங்களுக்கு தேவையை சந்தித்து ஆண்டவரே ஒத்தாசைகளை கொடுத்து கர்த்தரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னை பின்பற்றி வா என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த தகப்பட கடைசி நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் ஒரு விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மையே பின்பற்றி உடைய சிலுவை உடைய பாடுகளை உடைய உயிர்த்தெழுப்பை தகப்பட ஆண்டவர் முன்வைத்து உம்மை பின்பற்றி உங்களை நாங்கள் நடக்க அடிசோட பின்தொடர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினவர் எங்களை இந்த நாட்கள்ல அபரிவிதமா நீங்க வாழ்த்தீங்க, ஆஸ்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய ஆஸ்வாதங்கள் ஒவ்வொரு மேல எங்கள் குடும்பத்தின் மேல எங்கள் சபையின் மேல அவனுங்கள் ஒவ்வொரு மேல கடந்து வரட்டும். இந்த காணொலியை பார்க்கிறோட பிள்ளைகள் மேல கூட கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் பெயர் பெற தொடுங்க. நாட்களை வியாதியோடு பலவீனத்தோடு சூழத்திற்கு ஒவ்வொருடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் பெயர் பெற தொட்டு ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் அவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும்